வணக்கம். வெல்கம் டு இன்ஸ்பயர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக போட்ட குரூப் 1 நோட்டிஃபிகேஷன், குரூப் 1 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலி ஆன்லைன் மோட். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22/8/2022. 22/8/2022 தான் லாஸ்ட் டேட். நம்ம குரூப் 1 எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 22/8/2022. ஸோ நம்மளுக்கு இங்கே என்னென்ன போஸ்ட் இருக்கு, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ லெவல் ஆஃப் பேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெப்யூட்டி கலெக்டர். டெப்யூட்டி கலெக்டர் ஈச் ஒன்க்கும் வந்து தனித்தனியாக நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 92. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெப்யூட்டி கலெக்டர், செகண்ட் டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், தேர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், Deputy Registrar of Cooperative Societies, Assistant Director of Rural Development, District Employment Officer in Tamil Nadu General Services. So ஒவ்வொன்றுக்கும் வந்து number of vacancies கொடுத்திருக்காங்க and total number of vacancies 92. So இதில் important dates and time என்ன அப்படின்னா, first date of notification போட்ட date 21/7/2022. ஸோ நமக்கு லாஸ்ட் டேட் எப்போ நம்ம ஆன்லைன் மோட்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 22/8/2022. ஸோ அதுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிடணும். 22/8/2022 லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன். கரெக்ஷன் விண்டோ பீரியட் இருக்கு. ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/8/2022 12:01 AM இருந்து 29/8/2022 11:59 PM வரைக்கும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது விட்டிருந்தாலும் கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த டேட் அண்ட் டைம்குள்ள நம்ம அந்த கரெக்ஷன்ஸை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு டேட் ப்ரிலிமினரி எக்ஸாமோட டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் அண்ட் டைம் that is 30/10/2022 forenoon from 9:30 AM to 12:30 PM வரைக்கும் நமக்கு டேட். ப்ரிலிமினரி எக்ஸாமோட டேட் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸோட டேட் அனௌன்ஸ் பண்ணல. ப்ரிலிமினரியோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ஸோட டேட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும் குரூப் 1ல 2 நிலை இருக்கு, ஒன்னு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸோட டேட் மட்டும் நமக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. So next is age limit. இந்த age limit பாத்தீங்க அப்படின்னா as on 1/7/2022. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க, first one வந்து all the posts except வந்து post of assistant commissioner commercial taxes. அந்த போஸ்ட் தவிர மத்த இருக்கிற எல்லா போஸ்டுக்கும் minimum age is 21 and maximum age ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து SC, SCAs, STs, MBCs, MBCs, DCs, BC, OBC, BCM and destitute widow இந்த கேட்டகரிஸ்க்கு 39 இயர்ஸும் அதர்ஸ் இது இல்லாம வர அதர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 34 இயர்ஸும் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் போஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், இதுலயும் 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்னு எனி டிகிரி, தட் இஸ் எனி டிகிரி இருந்தா மினிமம் ஏஜ் இஸ் 21 அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் 2 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஒன்ல 39 அண்ட் அதர்ஸ் வந்து 34. BL ப்ராசஸிங் BL டிகிரி வச்சிருக்கிறவங்களுக்கு மினிமம் ஏஜ் இஸ் 21 அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் 40 அண்ட் 35 அப்படின்னு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுவும் as on 21/7/2022 கொடுத்துருக்காங்க. இதுல டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1க்கு ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு அப்படின்னா who possess national awards for physical efficiency. ஸோ யார் நேஷனல் அவார்ட்ஸ் பிசிக்கல் எஃபிஷியன்சிக்கு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ்க்கு ஒரு 4 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிகிரி போத் இன் லா அண்ட் காமர்ஸ் டிகிரி பிளஸ் ஆல்சோ டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ், இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டிகிரி போத் இன் லா அண்ட் காமர்ஸ்ல டிகிரி, இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து either காமர்ஸ் ஆர் லா ஏதோ ஒன்னு டிகிரி பிளஸ் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா. ஸோ பிளஸ் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ், அது தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்.
fourth preference பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று காமர்ஸ் ஆர் லா டிகிரி. இது இது எதுக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டுக்கான ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன். So next qualification district employment officer. இதுக்கு என்ன அப்படின்னா graduates economics, education, sociology, statistics or psychology. So இதுல ஏதோ ஒரு graduate and to those with postgraduate diploma in social science and experience in industrial or personal management or labor welfare. So graduates ஆ இருக்கணும் economics or education or sociology or statistics or psychology and also என்ன அப்படின்னா postgraduate diploma in social science and also experience in industrial or personal management or labor welfare. And next பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் ரூரல் சர்வீஸ் ஆஃப் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் மதுரை டிஸ்ட்ரிக்ட், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோஷியாலஜி. ஸோ இதுல நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பார்த்தலாம். ஸோ திஸ் இஸ் அப்ஜெக்டிவ் டைப், சிங்கிள் பேப்பர் அப்ஜெக்டிவ் டைப். இதுல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல 175 கொஸ்டின்ஸ் இருக்கு அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஸோ டோட்டலா 200 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்ஜெக்டிவ் டைப். ஸோ டியூரேஷன் இஸ் 3 hours, மேக்ஸிமம் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 300. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 94 எஸ்சி எஸ்சிஎஸ் எஸ்டிஸ் எம்பிசிஸ் டிசிஸ் பிசி ஓபிசிஎம் அண்ட் பிசிஎம் அதர் கேட்டகரிஸ்க்கு 120 மார்க்ஸ் அப்படின்னு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட். ஸோ இது வந்து ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் தான். ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு மெயின் எக்ஸாமினேஷனோட டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இதில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 ஆல் டிஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அண்ட் அடுத்தது பேப்பர் 2ல வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஜெனரல் ஸ்டடீஸ், தட் இஸ் பேப்பர் 2, 3, 4 அண்ட் இதுக்கு வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100, பேப்பர் 2, 3, 4க்கு 250 ஈச் பிளஸ் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து 100 மார்க்ஸ். இதுல மினிமம் மார்க்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி ஓபிசிஎம் அண்ட் பிசிஎம்க்கு 40 இன் தமிழ், அடுத்தது 255 எல்லா பேப்பருக்கும் சேர்த்து அண்ட் அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40 அண்ட் 340. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 1 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு பார்த்தோம் நம்ம, தட் இஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆப்டிடியூட் ஃபார் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 1 இஸ் ஜெனரல் சயின்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ எல்லாமே ஜெனரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே ஸோ இதில் கவர் ஆயிருக்கும். ஸோ செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக், சயின்ஸ் இப்படி எல்லா ஃபீல்ட்லையுமே நம்மளுக்கு என்ன கரண்ட் ஈவெண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபி. தேர்ட் யூனிட்ல ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அண்ட் யூனிட் 5 இஸ் இந்தியன் பாலிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 6 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமி கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கானமில இருக்கிற டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூனிட் 7 பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐஎன்எம் சொல்லுவோம் இல்லையா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்.
அண்ட் யூனிட் 8 பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ யூனிட் 8 பாத்தீங்கன்னா ஹோல் வந்து தமிழ்நாடு பேஸ்டு இருக்கும். தமிழ்நாடோட ஹிஸ்டரி, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் பிளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருக்குறள் இருக்கும். ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ரோல் இருக்கும். தமிழ்நாடு எல்லாமே பேஸ்ட் ஆன் தமிழ்நாடு இருக்கும் யூனிட் 8. நெக்ஸ்ட் இஸ் யூனிட் 9 பாத்தீங்க அப்படின்னா இதுவும் தமிழ்நாடு பேஸ்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. இ கவர்னன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, இப்படி ஒவ்வொரு தமிழ்நாடு பேஸ்ட். ஸோ யூனிட் 8 and 9 வந்து தமிழ்நாடு பேஸ்ட் இருக்கும். அண்ட் யூனிட் 10 இஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி SSLC ஸ்டாண்டர்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் யூனிட் 10. ஸோ டோட்டலி 10 யூனிட்ஸ் இருக்கு நமக்கு குரூப் 1 சிலபஸ். இதே நம்மளுக்கு வந்து தமிழ்ல கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்மளுக்கு பொது அறிவியல், சோ செகண்ட் யூனிட் வந்து நடப்பு நிகழ்வுகள், அதே மாதிரி தேர்ட் யூனிட் இந்தியாவின் புவியியல், யூனிட் 4 இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், ஃபிஃப்த் யூனிட் இந்திய ஆட்சியியல், யூனிட் 6 பாத்தீங்கன்னா இந்தியாவின் பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம். யூனிட் 7 வந்து இந்திய தேசிய இயக்கம். யூனிட் 8 பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். யூனிட் 9 பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். அதே போல யூனிட் 10 திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும். ஸோ அதே இங்கிலீஷ்ல கொடுத்தது இங்க தமிழ் வெர்ஷன்ல இருக்கு சிலபஸ். ஸோ டோட்டலா நமக்கு 10 யூனிட்ஸ். தேங்க்யூ. மேலும் விவரங்களுக்கு 9842297768 அப்படிங்கிற நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அல்லது inspireacademy@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியையும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.